அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்த காரியம் கைகூட முருகப்பெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்தால் கேட்டது கட்டாயமா நிறைவேறுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுக்கு கூட நீங்க இந்த அபிஷேகத்தை செய்து வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்யுங்க, இல்ல மாதத்திற்கு ஒரு முறை உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைத்து வேண்டிக்கிட்டு இந்த அபிஷேகத்தை நீங்க முருகப்பெருமானுக்கு செய்து வழிபாடு செய்யுங்க. இப்ப எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம எந்தெந்த வழிபாடுகளை நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லியிருக்கோம். முருகப்பெருமானுக்கு நீங்க அபிஷேகம் செய்து கண் குளிர பார்க்கும் பொழுது அது கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு திருப்தி கிடைக்குங்க. நீங்க வேண்டியதும் கண்டிப்பா நம்மளுக்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான உள்ள முருகி பல பக்தர்கள் இன்று வரை திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கை ஏற்றமா தான் இருந்திருக்கே தவிர அதுல எந்த ஒரு தடங்களும் வந்தது கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அவரை நம்ம வழிபாட நம்மளுக்கு ஏறுமுகம் தான் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஒரு சில தடங்கல்கள் வந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னுட்டு ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்றதே விட்டுருவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல உள்ள வீட்டு சாமியோட திருவுருவ படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி கோவத்துல போட்டுட்டாங்களாம். ஏன்னா நான் ரொம்ப வழிபாடு செய்தேன், உள்ள முருகி வழிபாடு செய்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு அப்ப இந்த கடவுள் இருந்துமே எனக்கு ஒரு உதவியுமே செய்யல அப்படின்னு அவங்க கோவத்துல எல்லா திருவுருவ படங்களும் சாமியுடைய படங்களை பாத்தீங்கன்னா கோயில் குளத்துல போய் போட்டுட்டு வந்துட்டாங்களாம். ஆனா போட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கையில அப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கையில நம்ம இந்த ரோட்ல எல்லாம் எவ்வளவு சித்தர்கள் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தர் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களாம், என்னம்மா உன்னை கடவுள் சோதிச்சாருன்னு அவருடைய படத்தை எல்லாம் அள்ளி எரிஞ்சிட்ட போல அப்படின்ட்டு. அவங்களே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கு இது மாதிரி சோதனை மேல சோதனைகள் வரவும் நீ இந்த படத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சியா அப்படின்னாங்களாம். ஆமா அப்படின்னு கடவுள் நான் ரொம்ப வழிபாடு செய்தேன், அவர் என்ன சோதிச்சுட்டாரு, அதனால நான் சாமியே கும்பிடுறது இல்லைன்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அப்பதான் அந்த சித்தர் சொன்னாராம், நீங்க எப்பொழுதுமே நம்ம கடவுளை கோவிச்சுக்கவே கூடாது. நம்மளுடைய கர்ம வினைகளை தான் நம்ம எப்போதுமே எந்த சூழ்நிலையுமே நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த பாவமும் செய்யல, நம்ம நல்லதுதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க செய்த பாவம் கூட தொடர்ந்து வருங்க. அதனாலதான் இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைக தலையில தான் விடியும் அப்படின்வாங்க. அதனால நீங்க முருகப்பெருமானுக்கு அந்த சித்தர் சொன்னார், உன்னுடைய தீராத பிரச்சனைகள்லாம் தீந்துரும், நீ முருகப்பெருமானை நினைத்து அவருக்கு இந்த விபூதி அபிஷேகத்தை செய்யி, இதை நீ தொடர்ந்து செய்துட்டே வா, கண்டிப்பா உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகும். இதை நீ நம்பிக்கையோட செய்யி. ஆனா நீ செய்யும் பொழுது நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்ப இல்லையா, அதுக்காக 10 பேருக்கு யாருக்காவது உணவு வாங்கி தானமா கொடுத்துரு. என்னைக்கு அபிஷேகம் செய்யறியோ அன்னைக்கு உன்னால முடிந்தால் ஒருத்தருக்கு வாங்கி கொடு, இல்ல நீ நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடு. ஆனா நீ விபூதி அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்யி அப்படின்னு அந்த சித்தரையா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். அதே போல நீங்க முருகப்பெருமானுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்க குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், இப்ப ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், நீங்க மருத்துவரையும் பார்த்துட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியவும் நீங்க இட்டுட்டு வாங்க. அதே போல எந்த வேண்டுதலா இருந்தாலும் நீங்க இந்த அபிஷேக வழிபாட முருகப்பெருமானுக்கு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.